விக்கிரவாண்டியில் தனது முதல் மாநாட்டை நடத்திய விஜய் மதுரையில் தனது இரண்டாவது மாநாட்டை நடத்திய பிறகு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்குகிறார். 16 நாட்கள் 39 பகுதிகள். விஜயின் சுற்றுப்பயணம் எந்த தேதியில் எங்கே செல்கிறார்? வெளியான முழு விவரம். நடிகர் விஜய் வரும் 13ஆம் தேதி தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். மேலும் அவரது சுற்றுப்பயண விவரம் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கருதப்படுபவர் நடிகர் விஜய். இவர் மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிய நிலையில் விஜய் 13ஆம் தேதி முதல் மக்களை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. விஜயின் சுற்றுப்பயணத்திற்காக பாதுகாப்பு அளிக்க கோரி தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். சுற்றுப்பயண விவரம் வெளியாகி உள்ளது. விஜய் எந்த தேதியில் எங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்பதை காணலாம். செப்டம்பர் 13, 2025 அன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும், செப்டம்பர் 20, 2025 அன்று நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், செப்டம்பர் 20, 2025 அன்று திருவள்ளூர், வடசென்னை ஆகிய இடங்களிலும், அக்டோபர் 4 மற்றும் அக்டோபர் 5, 2025 அன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும், அக்டோபர் 11, 2025 அன்று கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும், அக்டோபர் 18, 2025 அன்று காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும், அக்டோபர் 25, 2025 அன்று தென்சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், நவம்பர் 1, 2025 அன்று கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், நவம்பர் 8, 2025 அன்று திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், நவம்பர் 15, 2025 அன்று தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும், நவம்பர் 22, 2025 அன்று கடலூர் மாவட்டத்திலும், நவம்பர் 29, 2025 அன்று சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், டிசம்பர் 6, 2025 அன்று தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், டிசம்பர் 13, 2025 அன்று சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களிலும், டிசம்பர் 20, 2025 அன்று திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள அனைத்து நாட்களுமே சனிக்கிழமை ஆகும். அக்டோபர் 5ஆம் தேதி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆகும். விஜயின் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயண விவரம் காவல்துறையின் அனுமதி காரணமாக இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் அனுமதி கிடைத்தவுடன் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் ஒரே நாளில் 3 மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அந்த அட்டவணையில் உள்ளபடி இன்னும் 3 நாட்களில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ள விஜய் இந்த ஆண்டு இறுதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த சுற்றுப்பயணம் விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு விஜயின் ஜனநாயகன் படம் வெளியாக உள்ளது. வாக்குப்பதிவுக்கு முன்பு தனது பரப்புரை, சுற்றுப்பயணம், படத்தின் ரிலீஸ் என பலவற்றையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளார். விஜயின் இந்த முடிவு அவருக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.